இன்றைக்கு நடிகர்கள் அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று தொலைக்காட்சியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம், அது அவர்களுடைய கருத்து. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்ல வேண்டும். வருவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்தீர்கள், திரைப்படத்தின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நல்ல செய்தியை சொன்னீர்கள் என்பதை சொல்ல வேண்டும். ஆக இதைதான் கேட்கிறோம். எதை கேட்டாலும் ஆண்டவன் சொல்கிறான் என்று சொன்னால் இங்க இருக்கின்ற கபாலீஸ்வரை போய் நாம் கேட்க முடியுமா? ஆண்டவன் சொல்கிறான், ஆண்டவன் சொல்கிறான், எங்கே இருக்கிறான் ஆண்டவன் தெரியவில்லையே. கேட்டால் ஆண்டவன் இமயமலையில் இருக்கிறான் சொன்னால் நாம் எல்லோரும் இமயமலைக்கு செல்ல முடியுமா? நினைத்து பார்க்க வேண்டாமா? ஆக யார் வேண்டுமென்றால் அரசியலுக்கு வரலாம். ஆனால் நடிகர்கள் நாடாண்டு இருக்கிறார்கள். சினிமா துறையை சார்ந்தவர் கலைஞர், திரைக்கதை வசனம் எழுதியவர். எம்ஜிஆர் ஒரு நடிகர், ஜெயலலிதா ஒரு நடிகை. இவர்கள் நாட்டை ஆண்ட பொழுது இந்த நாடு நாசமாக்கப்பட்டது. ஆக இன்றைக்கு நடிகர்கள் வருகிறாங்க, சினிமாவில் சான்ஸ் முடிஞ்சு எல்லாம் வேலை முடிஞ்சு தலையில மயிர் கூட இல்லாம ஒண்ணு இல்லைன்னு அங்க போனி ஆகாது இங்க நாங்க வரோம் ஆண்டவன் சொல்லிட்டாரு வரேன்னு சொன்னா யார் வேணாலும் வரலாம். நீங்கள் செய்தது என்ன? இன்னைக்கு இந்த நாட்டை சீரழித்தது என்ன? சினிமா, சினிமா துறை, சின்னத்திரை. இன்னைக்கு சின்னத்திரை தொலைக்காட்சியில் என்ன நடக்குது? ஆக சினிமாவின் மூலமாக இப்ப இந்த மேடையில் பேசுறோம், இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், இது பக்கத்தில் இருந்து வீட்டில் கேட்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா சினிமாவின் மூலமாக ஒரு கருத்தை சொன்னால் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்களை சென்றடைகிறது. அந்த நல்ல கருத்து சொன்னால் நல்லபடியா போய் சேரும். நீ தப்பான கருத்தை சொன்னால் அது தப்பாதான் போகும். இன்னைக்கு இளைஞர்கள் பூரா சிகரெட் பிடிக்கிறானா, எங்கே இருந்து போச்சு அந்த கருத்து? இளைஞர்கள் பூரா சாராயம் குடிக்கிறானா, எங்கே இருந்து போச்சு அந்த கருத்து? வன்முறை இன்றைக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, இந்த கருதெல்லாம் எங்கே இருந்து போச்சு? சினிமாவில் இருந்து தான் போச்சு. சினிமாவால் தான் இந்த நாடு நாசமாச்சு, சீரழிந்தது. சினிமாவில் நல்ல செய்தி சொன்னார்களா? இல்லை. அப்படிப்பட்ட இவர்கள் பணத்திற்காக எதை சொன்னாலும், அந்த தயாரிப்பாளர், டைரக்டர் எதை சொன்னாலும் நடிக்க தயாராக இருப்பவர்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் மட்டும் இந்த மக்களுக்கு எதையும் செய்ய மாட்டார்கள். இன்னொருவர், ஒரு நடிகர், என்னுடைய இனிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள். எல்லாம் நமக்கு நண்பர்கள் தான். நண்பர் ஸ்டாலின், நண்பர் ரஜினிகாந்த். நட்பு வேறு, அரசியல் வேறு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடிகர்கள் தேவையில்லை. காரணம், நடிகர்கள் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்தியது போதும். உலகத்தில் எந்த நாட்டிலோ எந்த மாநிலத்திலோ தொடர்ந்து 50 ஆண்டு காலத்தில் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆண்டது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் அது சாபக்கேடு, தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு, வெக்கக்கேடு. எப்படி நீங்க 50 வருஷமா சினிமாக்காரங்களை நம்பி இருக்கிறீங்களா? அந்த காலத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்த காலத்தில் அப்போ வெகுளி மக்கள், படிப்பு அறிவில்லாத வாக்காளர்கள், தெளிவான சிந்தனைகள் இல்லாத மக்கள், சுலபமாக ஏமாற்றப்பட்ட மக்கள், எம்ஜிஆருடைய பாடல்களோ நடிப்பிலோ அவருடைய வசனத்திலோ ஏமாந்த மக்கள் அன்று வாக்களித்தார்கள். அன்று சினிமா நடிகர்கள் எடுபட்டது தமிழ்நாட்டில் அரசியல். ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள், ஆனால் எதுவும் எடுபடவில்லை. இன்று தமிழ்நாட்டிற்கு தேவை நடிகர்கள் இல்லை, நல்ல நிர்வாகிகள், நிர்வாக திறமை உள்ளவர்கள் தேவை. தமிழ்நாடு doesn't need an actor, it needs a doctor. காரணம், இன்று தமிழ்நாடு மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கிறது. அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது, ஐசியு, இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, கடன் சுமையால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆக்டர் வேண்டாம், போதும். நடிகர்கள் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். ஆனால் இன்றைய இளைஞர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், போதும். ஏன்னா அந்த காலத்தில் இளைஞர்கள் பெண்களை ஏமாத்தினது, அது ஏமாந்துட்டாங்க. ஆனா இந்த இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றார்கள். எந்த நடிகர் எப்படி வந்தாலும் அது எடுபட போறதில்லை. யார் வேணா அரசியல் வரலாம், அது வேற. எம்ஜிஆர் கேரளாவில இருந்து வந்தாரு, ஆண்டுட்டு போனார். ஜெயலலிதா கர்நாடகாவில் வந்தாங்க, ஆண்டுட்டு போனாங்க. கலைஞர் ஆந்திரால இருந்து வந்தாரு, ஆண்டாரு.
இப்ப மகாராஷ்டிரால இருந்து ஒருத்தர் வரணுமா உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்லையா? உலக